வாழ்வியல் நோய்கள்லாம் நம்மை தொற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த கேழ்வரகின் கருஞ்சிவப்பு நிறக்கூறு பயனுள்ளதா இருக்கு. அப்போ அந்த கேழ்வரகை குழந்தைகள்ல இருந்து பெண்களா இருக்கட்டும் எல்லாருமே அதை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரணும். அதை நம்ம ராகி தோசையா கேழ்வரகு தோசையா சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மாவு உருண்டையாக கேழ்வரகு ராகி உருண்டைம்பாங்க, அந்த ராகியை கருப்பட்டியோட சேர்ந்து உருட்டி ஒரு சிற்றுண்டி பண்டமாக கேழ்வரகு ராகி உருண்டை கொடுக்கலாம். ராகி புட்டு செய்து சாப்பிடலாம். இன்றைக்கு வணிக நிறுவனங்கள் சில ராகியவே சேமியா மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ராகி தோசையாக உளுந்தோட சேர்த்து தோசையா வார்த்து நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் திடமாக ராகி அடைன்னு சொல்லி நிறைய முருங்கைக்கீரை வெங்காயம் அதெல்லாம் போட்டு அடையாக தட்டி சாப்பிடலாம். ராகி மாவுலேயே சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிடலாம். ஏதாவது ஒரு வகையில தினசரி காலை உணவாகவோ இரவு உணவாகவோ இந்த கேழ்வரகு சேர்ந்த உணவை நம்ம எடுக்கும்போது அது அதுல நம்ம கிடைக்கக்கூடிய தேவையான உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரோட்டீன் தவிர கூடுதலாக இந்த சப்ளிமெண்டடாக உடலுக்கு சேர வேண்டிய பல்வேறு கனிமங்களும் இந்த செகண்டரி மெட்டபலைட்டும் இயல்பாகவே இந்த கேழ்வரகுல இருந்து கிடைக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேழ்வரகை நல்லா அடை மாதிரி தட்டி சாப்பிடும் பொழுது அதனுடைய உணவு ஒரு லோ கிளைசிமிக் உணவா இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை சத்து மேகமாக ரத்தத்துல சேரக்கூடாது, மெதுவாக கொடுக்கணும். சர்க்கரை சத்தும் வேணும், ஆனா அது ரத்தத்துல மெதுவாக உட்கிரகிக்கப்பட்டால்தான் அவர்களுக்கு அந்த இரத்த குழாய்கள்ல டேமேஜஸ் ஏற்படாது. ஸ்மால் வெசல் டேமேஜ்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படி ஆற்றலும் கிடைக்கணும், வேகமா வந்துடக்கூடாது, மெதுவாக வரும் பொழுது இந்த ஸ்மால் வெசல் டேமேஜும் ஏற்படாது. அப்படிங்கிறப்ப கேழ்வரகு மிகச்சிறப்பான உணவு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அரிசி உணவு இல்லையா, அப்போ உடனே சப்பாத்தி போட்டு கோதுமை உணவு மட்டுமே சர்க்கரை நோயாளி சாப்பிடுவாங்க, எந்த நேரமும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதுக்கு கேழ்வரகு ஒரு சிறந்த மாற்று. இன்னொரு விஷயம், கேழ்வரகு நிறைய சாப்பிடும் போது மலச்சிக்கல் வராது, மூல நோய்க்கு நல்லது. ஆனா கோதுமையை நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதுல உடல் சூடு ஏற்பட்டு ஒரு சிலருக்கு மூல நோய் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் கேழ்வரகு மிகச்சிறந்த உணவு. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பெண்கள் வரைக்கும் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறுதானியம்னா கேழ்வரகு. இன்னொரு கூடுதல், இந்த கேழ்வரகுல நிறைய கால்சியம் சத்தும் கிடைக்கும். அப்ப கால்சியம் சத்து நிறைய இருக்கும்போது எலும்புகளுக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. உடல் எடை இயல்பாக ரொம்ப கொழுப்பு ஏறாம உடல் எடை குழந்தை நல்லா ஊட்டமா வரணும்னு நினைச்சாலும் இந்த ராகி சேர்ந்த உணவை நம்ம கொடுக்கலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தனி கேழ்வரகு கஞ்சியா, இப்ப நிறைய பேர் சத்துமாவு கஞ்சியா பண்ணி கொடுக்குறாங்க. கேழ்வரகு கஞ்சியா தனியா கொடுக்கும் பொழுது அதனுடைய முழு பலன் நல்லா கிடைக்கும். இப்போ கஞ்சிகளே செய்யும் பொழுது நவதானியங்கள் போட்டு ஒரு கஞ்சி வச்சுக்கணும், சத்து மாவுன்னு போட்டு பயிர்களும் தானியங்களும் சேர்ந்த ஒரு கஞ்சி வச்சுக்கணும், தனி கேழ்வரகு கஞ்சி வச்சுக்கணும். ஒன்னொன்னா நம்ம மாத்தி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது தான் ஒவ்வொரு தானியத்தினுடைய பலனும் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம உடல்ல சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சிற்றுண்டிகளாக செய்ய வேண்டிய விஷயத்திலையும் இந்த ராகி உருண்டை, ராகியில செய்யக்கூடிய புட்டு, இனிப்பு செய்யணும்னா கூட ராகியோடு சேர்த்து நம்ம பனை வெல்லம் நாட்டு வெல்லம் சேர்ந்த உணவுகளை நம்ம அன்றாடம் கொடுத்துட்டு வரணும். இப்படி எல்லா வகையிலையும் செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலும் நல்லா கூடிட்டு வரும். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லக்கூடிய பல நோய்களினுடைய பிடியிலிருந்து நம்ம விலகுவதற்கும் இந்த கேழ்வரகு மிக உதவியாக இருக்கும். சிறுதானியங்கள்ல மிகச்சிறப்பான தானியங்கள்ல ஒன்று கேழ்வரகு. அதை அன்றாடம் நாம் நம்ம சமையல்ல பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும்.